அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம ரக்ஷாஸ் அப்படின்ற ஒரு புது இந்தியன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் போன ஆகஸ்ட்ல தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ கேம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உள்ள வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா மக்களே, அப்படி வீடியோக்கு லைக் படம் பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கேமோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ் சாஸ்திரின்ற ஒரு மணி வெண்டர் வந்து தீவிரமான சிவபக்தனா இருந்திருக்காரு. அவர் வந்து நான் தவலாம் இருந்து எதுக்காக வேண்டிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சாகா வரமும் அதிகமான செல்வமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவர் தவத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்ட சிவபெருமானும் காட்சி கொடுத்து 2 ஜாடியை காட்டுறாரு. ஒண்ணுத்துல வந்து சாகா வரம் இருக்கு, இன்னொன்றுல அதிகமான செல்வம் இருக்கு. பட் வார்னிங் சொல்றாரு, இது ரெண்டு ஏதாச்சும் ஒண்ணுதான் உன்னால செலக்ட் பண்ண முடியும்னு. இதை கேட்ட வாசுதேவ் சாஸ்திரிக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருது. உடனே தந்திரமா யோசிச்சு சிவபெருமான் கையில இருந்து 2 ஜாடியுமே புடுங்கிடுறாரு. அதுல சாகா வரம் இருக்கிற ஜாடியை புடிச்சு முடிக்கவும் சிவபெருமான் வந்து பயங்கரமான கோவத்துல வாசுதேவ் சாஸ்திரியை சபிக்கிறாரு. அந்த சாபத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரியோட உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி உருவமே மாறிடுது. அவரோட தப்ப உணர்ந்த சாஸ்திரி உடனே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே சிவபெருமானும் ஓகே மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவருக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அவரை மாதிரி ரொம்பவே பேராசை கொண்ட ஒரு மனுஷன் வந்து செல்வம் இருக்கிற ஜாடி அவன்கிட்ட இருந்து வாங்கணும். அது வரைக்குமே அந்த ஜாடிக்கு பாதுகாவலடா வாசுதேவ் சாஸ்திரி இருக்க சொல்லியிருக்காரு. எனக்கும் அப்படிதான் தோணுது மக்களே. சரி ஓகே, இங்க வந்து பாத்தீங்களா நல்ல ரெட் கலர்ல ஒரு ஸ்கூட்டி, இதை பார்த்துட்டு மஞ்சுளிக்கா தான் ஞாபகம் வருது. பட் இப்ப எங்க இருக்கும், எங்க போகணும்னே தெரியல. கலெக்டபிள் ஏதாச்சும் கலெக்ட் பண்ணாதானடா அது வரும், இல்லன்னா இப்படிதான் இருக்கும். ஏதோ மணி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, இதை அடிச்சா ஏதாச்சும் கிடைக்குமா? தப்பான பெல் அடிச்சு விட்றாதே, அந்த ஹல்க் மண்டைய உள்ள இருந்து வெளிய வந்துற போறான். வெளியலாம் வர மாட்டான் மக்களே. இங்க பாருங்க ரெட் கலர்ல இருக்கு, அப்ப கிரீன் வர இருக்கு, நம்ம கரெக்டா அடிக்கணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க இது கிரீன் ஆயிடுச்சு. அப்ப இது ஒரு பேட்டர்ன்ல அடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் கரெக்டா ஆச்சுன்னா இங்க ஏதோ ஒன்னு ஓபன் ஆகும். அப்போ கரெக்டான வரிசையில பெல் அடிச்சா இந்த பாக்ஸ் திறக்குமா என்ன? அப்படினா இந்த பாக்ஸ்ல என்ன வச்சிருப்பானுங்க? ஓ இந்த பாக்ஸ் தானா? தெரியல மக்களே. அந்த ரிச்சுவலுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாப்போம். இதெல்லாம் பார்த்தா ஏதோ குருட்டான் போக்குல போற மாதிரி இருக்குது. குருட்டான் போக்குல தான் மக்களே அடிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே இத அடிப்போம். ஓகே லைனா 3 வந்து கிரீன், 3 4 அவங்கள முடிச்சிட்டோம். சூப்பரா, பரவாயில்லையே. நீ ஒரு யாரைக்கு படுத்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்ட. பாராட்ட மனசு இல்ல மக்களே. பட் குருட்டான் போக்குல அடிச்சு அதை ஓபன் பண்ணி நம்ம சங்கையை எடுத்துட்டோம். சரி ஓகே, இதையும் எடுத்துட்டு போயிட்டு வந்து நம்ம ரிச்சுவல் பண்ற இடத்துல வச்சிருவோம். இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கோம் இப்போ? அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். தெரிஞ்சு எங்க ட்ராப் ரூம்னு ஒன்று இருக்குல்ல மக்களே, அங்கதான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இங்க இருந்து எப்படி வெளியே போகுது? இங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. திருப்பி இங்க ஒரு லெட்டர் இருக்கு, அதாவது நோ டெத் நோ டைம். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோ இங்க வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் கஜதாவுடைய போட்டோவா? ஆஹா, பாக்கும்போது ஆட்டிய போடலாம் தோணுது. என்ன வந்து மோதிச்சாங்க, சூப்பரா இருக்குது பாரு. ஆமா மக்களே, இங்க பாருங்களேன், நல்லா பளபளன்னு பாக்கும்போதே அங்க போய் நம்ம எடுத்துறணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. ஆஹா, அந்த ஹல்க் மாட்டை இந்த பக்கமா இங்க வர நினைக்கிறேன். போட்டோ மூலையில ஒரு 4 சிம்பிள் இருக்கு, அத கவனிச்சியா? 4 சிம்பிளா? ஆமா மக்களே, இங்க பாருங்களேன், இதே சிம்பிள் தானே அந்த பூட்டுலயும் இருந்துச்சு. சோ இதுதான் அந்த பூட்டோட பேட்டர்ன் நினைக்கிறேன். இத வந்து அங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாக் ஓபன் ஆயிடும். பூட்டை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்ட் போட்டோக்கு பின்னாடி இருக்குது அப்படினா இன்னும் 3 பூட்டை திறக்கிறதுக்கு நாம 3 போட்டோ கண்டுபிடிக்கணுமா? மக்களே, மேபி வீட்டுக்குள்ள இருக்க எல்லா போட்டோஸையும் நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்ப்போம். எதுலயாச்சும் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு அப்படியே வந்து அந்த லாக்கை வந்து ஓபன் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் இரு, என்ன யாரும் நடந்து வர சவுண்ட் கேக்குது? ஒருவேளை அவனா இருப்பானோ? ஆனா யாரு என்ன சொன்னே? நீங்க எங்கதான் க்ளோஸ் அப்ல சுத்திட்டே இருப்பாங்க தெரியல மக்களே, எங்க போனாலும் பின்னாடி தொத்திட்டே இருக்கான். நல்லவேளை இதுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள மட்டும் விட்டாங்கன்னா அவ்வளவுதான். நல்லவேளை தோட்டத்தை டிப்பாட்டா எங்க இருக்கறான்னு பாரு. கூட நேரத்துக்கு அவுட் ஆயிருவேன் நினைச்ச மக்களே. ஏன்னா நம்மளுக்கு வந்து பூஸ்ட் ரொம்பவே கம்மி ஆயிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா ஓடி இருக்கவே முடியாது. இப்ப எனக்கு திட்டிட்டே இருக்கான். ஏண்டா கோவம் வர மாதிரி காமெடி படத்துல சொல்றானே, கேட்க மாட்டியாடா மணியா? இங்க பாரு, நாங்க எவ்வளவு வேகமா ஓடுறேன்னு. இவ்வளவு வேகமா ஓடுனா உங்களால பிடிக்க முடிய மாட்டேங்குது. நானும் மறுபடியும் சொல்லிட்டேன் மக்களே, வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. புரிஞ்சுக்கோடா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஆனா ஆமால மறந்தே போச்சு. ரைட் ஓகே, இப்போ வந்து நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து எந்த பொருளை கொண்டு வைக்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து லாக்ல அந்த பேட்டர்ன் போட்டு ஓபன் ஆகுதான்னு பாத்துருவோம் மக்களே. ஓகே, இதுக்கு பாஸ் பாத்தீனா முக்கோணம் சங்கி சங்கி மண்டையன். அது என்னடா மண்டையன்? ஓகே மக்களே, நமக்கு வந்து ஓபன் ஆயிருச்சு. இதே மாதிரி வந்து இன்னும் 3 லாக்கையும் ஓபன் பண்ணோம். அதுக்கு வந்து போட்டோ ஃப்ரேமை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரணும். ஒரே இருட்டாகுது. ஏண்டா இந்த கேம்ல லைட் எல்லாம் எங்கடா இருக்குது? லைட்லாம் இல்ல மக்களே. ஆக்சுவலி போட்டோ ஃப்ரேமை கொண்டு வர வேணா, போட்டோ ஃப்ரேம்ல இருந்து பேட்டர்னா பார்க்கணும். ஒரு அவசரத்துல ஃப்ளோல நான் உளறிக்கிட்டு இருக்கேன்.
இந்த லெட்டர்லயும் வந்து அங்கங்கே எழுதியிருக்காங்க. இதுல என்ன புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, K1 வந்து லைஃப் கொடுக்கும், இன்னொன்னு எடுக்கும். சில சமயம் வந்து சாவியே செயினா மாறும்னு குழப்பி விட்டுருக்காங்க. அந்த ஹல்க் மாட்டினா கூட இந்த மாதிரி கதைகளெல்லாம் படிக்கும் போது தான் பயமா இருக்குது. ஓகே, இது என்ன போட்டோ புதுசா இருக்குது. ஆஹா, இங்க பாரு, முக்கோணம் சூளம் மண்டைய உப்பு. அதுடா உப்பு. அது ஏதோ நிலா மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல மக்களே, உப்புன்னு சொல்றான். சரி ஓகே, அவன் தான் ஞாபகம் வச்சுக்க போறான். சரி உப்புனே வச்சுக்கோ. ஓகே, கரெக்டா போடு, தப்பு தப்பா போடாத. முக்கோணம் சூளம் மண்டைய உப்பு. சரி ஓகே மக்களே, 2 நம்ம ஓபன் பண்ணிட்டு இன்னும் 2 போட்டோ வந்து அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது ஓபன் பண்ண முடியல. சரி வேற ரூம் போலாம். இந்த வீட்ல இருக்கிற கபோர்டு டிராலாம் சும்மா தானே இருக்குது. எதுலயுமே எதுமே இல்ல. அப்புறம் தான் அதெல்லாம் வச்சிருக்கீங்க. சும்மா நம்மள குழப்பறதுக்கு தான் மக்களே அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்போம்ல. இங்க ஏதோ ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ல என்ன இருக்கு? சரி ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்களா மக்களே, ஸ்டோரியோட ரீகேப் மாதிரி அந்த இமேஜஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வேணா அந்த புக்கை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு கலெக்டபிள்ஸ் இருந்துச்சு. அந்த கலெக்டபிள்ஸையும் எடுத்துருவோமா? ஆனா இந்த ஸ்டோரி வந்து பேரா அதாவது என்னன்னே தெரியாத ஒருத்த கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதானே? கடைசிக்கடி ஒரு மாரல் சொல்ல விட மாட்டேல. ஐயோ ஏய், யாரா அது? ஆஹா, அந்த ஹல்க் மாட்டி அண்டர்கிரவுண்ட் விட்டு வெளிய வந்துட்டவே என்ன? இல்ல மக்களே, நான் அட்வைஸ் பண்றது வந்து இந்த பேய்க்கும் பிடிக்கல, கலர் கோழிக்கும் பிடிக்கல. அதனால நம்ம இது இப்படியே விட்டுருவோம். இங்க ஏதோ ஒரு சாவி இருக்கு, செஸ்ட் கீயா. அப்ப இங்க ஏதோ ஒரு செஸ் பாக்ஸ் வேற இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னடா போட்டிருக்கீங்க? பக்கம் பக்கமா எழுதிருக்காங்க மக்களே. இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளேயே நான் மென்டல் ஆயிருவேன் போல இருக்கு. அதனால இதை படிக்கல, நீங்க வேணா படிச்சுக்கோங்க. ஆஹா, ஒரு பேப்பருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் போல இருக்குது. அவ்வளோலாம் படிக்க முடியாது மக்களே. ஐயோ வளரேனே, அவ்வளோலாம் படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. இதுல பாருங்க. ஆஹா, இங்க பாரு, அடுத்த பாஸ் கிடைச்சிச்சு. காத்து அலை காத்து சூளம். சூப்பர். அது எப்படிடா பார்த்ததுமே அதுக்கு ஒரு பேரை வச்சிருவியா? காத்து அலை சூளம் தெரியல மக்களே. அவனே ஞாபகம் வச்சு அவனே சொல்லுவான். கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கு. கரெக்டா போடு, தப்பு தப்பா போட்டு டென்ஷன் பண்ண கூடாது. ஓகேவா? காத்து அலை காத்து சூளம். ஓகே மக்களே, அது ஓபன் ஆயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு இமேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அந்த இமேஜ்க்கு பின்னாடி பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லாக்கையும் ஓபன் பண்ணிடலாம். ஸோ நம்ம தேடி வந்து அந்த 6 பொருள்ல ஒரு பொருள் கண்டிப்பா அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த டோர்ல எனக்கு திரிந்திரி சீசே. ஆஹா, இங்க பாத்தியா, தனியா ஒரு பொட்டிக்குது. எனக்கு தெரிஞ்சு அது கூட தான் தங்க இருக்குன்னு நினைக்கிறேன். யாய், முதல்ல அதை துரடி யானை கொடுத்தவளே. திறக்க முடியல மக்களே. இங்க பாருங்க, இங்கதான் செஸ்ட் பாக்ஸ் நம்ம இடத்துல அந்த சாவியோடது. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? போடுங்க, சிவலிங்கம். ஆஹா, சிவலிங்கம். சூப்பர். அதாவது திறக்க வேண்டிய பாக்ஸ் இங்க இருக்கு. நான் திறக்க முடியாத பாக்ஸ் ரொம்ப நேரமா திறக்க ட்ரை பண்ணி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே மக்களே, இங்க வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம். இந்த ரூம் பாத்துட்டே தெரியுது. இதுக்குள்ள ஒண்ணு இருக்காதுன்னு. சாட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த ரூம் போயிடலாம். சீக்கிரம் போ. அதாவது உள்ள ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் மக்களே. பட் அவன் சொன்ன மாதிரி அங்கேயும் ஒண்ணும் இல்ல. இங்க ஐயோ பூட்டு போட்டிருக்காங்களே. அப்ப இந்த டோரோட சாவியை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. வேற ஏதாவது ரூம்ல தேட வேண்டியது இருக்கா? இல்ல இந்த சிவலிங்கத்தை கொண்டு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம் மக்களே. ஏன்னா வேற பொருள் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கலாம். பட் இது 7 பார் 8 அப்படின்றதுனால மேபி நம்ம அந்த 8ஆவதையும் கலெக்ட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அதனாலதான் ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகலையா? அங்க வந்துட்டோம், இப்ப கூட வந்து ஒண்ணுமே ஆகல. சோ நம்ம வந்து பயங்கரமான ஒரு க்ளோஸ்அப்ல மூஞ்ச காட்டும் போதுதான் மக்களே ஒரு மாதிரி பயமா இருக்கு.